நாங்கள் 100 ரூபாய் கறி 7 மணி நேரம் கூட வந்து வாங்குறோங்க. பீ ஷாப்பெல்லாம் எங்களுக்கு வாங்க முடியாதுங்க. நாங்கள்லாம் உடம்பு சரியில்லாதவங்க இந்த கறி தான் சாப்பிடணும்னு சொல்லிடுறாங்க டாக்டர். இதுவே இல்லைன்னா நாங்கள் எங்கே போய் வாங்குறது? பீ ஷாப் போனால் 50 ரூபாய் வைக்கணும். முடியாது எங்களால். 100 ரூபாய் கறி 100 ரூபாய் சார்ஜ் போட்டு போக முடியாது. நாங்கள் இந்த கறி தான் சாப்பிடுறது. யாருமா இல்லை நாங்கள் சாப்பிடவே இல்லையே. எங்கள் வீட்டில் நோயாளிங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த கறி தான் நாங்கள் வேணும். வேற எங்களுக்கு மெடிசனே அதுதான். நாங்கள் அதுதான் ஒரு வாரமா இல்லாத உடம்பு சரியில்லாதவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரோதனையா இருக்குங்க. நாங்கள் சிக்கன் எல்லாம் சாப்பிடுறோம். அவ்வளோ தூரம் எல்லாம் போக முடியாது. நாங்கள் சம்பாதிக்கிட்டே கம்மி காசு 100 ரூபாய் செய்யறோம். மட்டன் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஆகுதா சொல்லு. 100 ரூபாய் கறி வாங்கிட்டு 100 ரூபாய் ஆட்டோ போட்டுன்னு எங்களால் போய் தூரம் வாங்க முடியாது. அதனால நீங்கள் கடை திறக்கிறதுக்கு வழி பண்ணுங்க, உத்தரவு கொடுங்க கடை திறக்கிறதுக்கு. அப்போதான் நாங்கள்லாம் சாப்பிட்றதுக்கோம். இருக்கிறவங்க வாங்குவாங்க, இல்லாதவங்க நாங்கள் வந்து கிட்ட இருக்கிற இடத்துல தான் நாங்கள் வாங்க முடியும். நாங்கள் 7 மணிக்கெல்லாம் கூட வந்து வாங்கிட்டு போகிறோம் கிட்டக்கிறதுனால. வாரமாக இல்லாத எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லாதவங்களுக்கெல்லாம் ரொம்ப சொல்லி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சூப் பண்ணி கொடுக்கணும். டெய்லி டிபிக்காரங்களுக்கு சூப் தான் கொடுக்கணும். அது இல்லாத அவங்களுக்கே ரொம்ப உடம்பு டேஞ்சர் ஆகிடுது. கொஞ்சம் பார்த்து கடை ஓப்பன் பண்ணி நாங்களும் அது தாங்க. நாங்களும் கூலி வேலை செய்கிறவங்க தான், உடம்பு சரியில்லாதவங்களாம் இருக்கிறாங்க. டெய்லி வந்து நாங்களும் வாங்குவோம். இப்போ இல்லாத தொட்டு 10 நாளாக கடை இல்லை. பீ ஷாப்பில் வச்சா நாங்கள் டெய்லி சார்ஜ் போட்டு போயிட்டு வரதுக்கு ஆகாது எங்களால். நீங்கள் எதனா முயற்சி பண்ணி எதனா இங்கே எங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு எதனா செய்து கொடுங்க. எங்களுக்கு நம்ம வீட்டிலே உடம்பு சரியில்லாத வீட்டு வேலை செய்கிறவங்க எங்களால் எல்லாம் அவ்வளோ தூரம் போய் வாங்கினதுக்கு ஆகாது. உங்கள் பெரிய மனுஷங்கெல்லாம் போக முடியுமா? சின்ன பசங்க நாங்கள் தான் வந்துருக்கிறவங்களும் உடம்பு சரியில்லாதவங்க, வயசானவங்களும் இந்த உடம்பு இல்லாத வீட்டில் இருக்கிறாங்க. ஆம்பளைங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இந்த டிவிக்கு வரவங்களுக்கு இந்த சூப்புக்கு போய் வச்சு கொடுக்குறோம் நாங்கள். அதனால கிட்ட தான் எவ்வளோ நல்லது. பீ ஷாப்புக்கு நாங்கள் போக முடியாதுங்க. காலையில் வீட்டு வேலைக்கு கடை ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் வியாபாரம் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. அவ்வளோதான். லைனை வந்துக்கிறோம். நாங்கள் பீ ஷாப்புக்கெல்லாம் போக முடியாது. 100 ரூபாய் செலவு பண்ணி 100 ரூபாய் கறி வாங்க இங்கே வாங்கிக்கிறோம். நீங்கள் எப்படின்னு பாருங்க கொஞ்சம் தயவுசெய்து. வாங்கிறதுக்கு வழி பண்ணி கொடுங்க கொஞ்சம். நாங்கெல்லாம் திரிய முடியாது, ஓடியார முடியாது. இது இல்லைன்னா இருக்க முடியாது எங்களுக்கு. எங்கள் பிள்ளைங்க எல்லாம் சண்டை போடுறாங்க. அது இல்லைன்னா இந்த மாதிரி கறி கடை எல்லாமே சாத்திட்டு இருக்குது. ஒரு வாரமாக கறி இல்லாத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்கள வச்சுன்னுக்குறோம். அதனால தான் நம்ம அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து வருது அந்த கறி கொடுக்குறதுனால. இப்போ அதுவும் இல்லைன்னா குழந்தைங்க லைஃப் என்ன ஆகுது? குழந்தைங்களுக்கோசரம் நம்ம வாங்கிறதுக்கு வரோம். இப்போ குழந்தைங்களுக்கு கறி வாங்க போனோம்னா பீ ஷாப் போகணும், அதுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சின்னு போகணும், அது ஒரு செலவு. இங்கே வந்தால் ஏதோ 150 நம்ம நந்துன்னு வந்துடுறோம். அது ஒன்று தான் சாப்பிடுறோம். அதெல்லாம் நிறுத்திட்டு இருக்கிறீங்க. அதுதானே நாங்கள் சாப்பிட போகிறோம். அது என்ன பண்ண போதும்? இல்லை ஆட்டுக்கறி வாங்குற மாதிரி எங்களுக்கு என்ன வசதி? அவ்வளோ வசதி எங்களுக்கு இல்லையே. மீன் ஆட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை. 150க்கு அதை தான் வாங்கி சாப்பிட்றோம். அதையும் முட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓப்பன் பண்ணி செய்து கொஞ்சம் எங்களுக்கு அந்த கறி கடை ஓப்பன் பண்ணி கொடுங்க. எங்களுக்கு அது ஒன்று தான் நாங்கள் கேட்குறோம். வேறு என்ன கேட்க? நாங்கள் எல்லாம் கூலி வேலை செய்கிறவங்க தான். நாங்களாம் அவ்வளோ செலவு பண்ணி வாங்கி சாப்பிட்ற அளவுக்குலாம் எங்களுக்கு வசதி இல்லை. ஏதோ 150க்கு வாங்கி சாப்பிடுவோம். அதுலேயும் முட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு கறி வேணும். அது இல்லாத உடம்பு முடியாத போயிட்டு அதனால வேணுமா இருக்கு. மறுபடியுமாக நீங்கள் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு வாரமாக இல்லாத இருக்கிறதுனால கொஞ்சம் தயவு பண்ணி எங்களுக்கு நல்லாயிருக்கும். For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara, Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindigul style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Peak.